இது உங்கள் சாக் பீஸ் அகாடமி வாட்ஸ்அப் கிளாஸ் and YouTube class. Subscribe now. The Portrait of a Lady. 11th Standard English Prose number 1 by Kushwant Singh. Part number 6 தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். Dear students, இன்றைக்கி நம்ம இந்த பார்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 11th Standard English Prose number 1 The Portrait of a Lady. அதனுடைய பார்ட் நம்பர் 6 தான் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின பார்ட்டில் அந்த பேரனுக்கும் அந்த பாட்டிக்கும் இடையில் இருக்கிற பாசத்தை பல வருடங்களுக்கு முன்னாடியும் பல வருடங்களுக்கு பின்னாடியும் எப்படி இருந்ததுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த பையன் தன்னுடைய மேற்படிப்பை முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 5 வருஷம் கழித்து திரும்ப தன் பாட்டிக்கிட்ட வந்திருக்கிறான். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் அவன் வந்த அந்த நாளினுடைய சாயங்கால நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாயங்கால நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறான். In the evening, a change came over her. அன்றைக்கி சாயங்காலம் தன்னுடைய பாட்டி அம்மாவை அந்த பையன் பார்க்குறான். அந்த பேராண்டி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது. கேம் ஓவர் ஹர், அ சேஞ்ச், ஏதோ ஒரு மாற்றம் அவங்கக்கிட்ட தெரியுது. என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷி டிட் நாட் ப்ரே. அவங்க அன்னைக்கு ப்ரே பண்ணலை. அதாவது எப்பொழுதுமே அவங்க முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க, ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்லோகன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு மந்திரம் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது தன்னுடைய ப்ரேயரை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஷீ கலெக்டட் த விமன் ஆஃப் த நெய்பர்ஹுட். அன்றைக்கி புதுசாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷீ கலெக்டட், அழைத்து வைத்திருந்தார்கள். இந்த இடத்துல கலெக்டட் அப்படின்னா அழைத்து வைத்திருந்தார். யாரை? த விமன் ஆஃப் த நெய்பர்ஹுட். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரையும் கூட்டி வச்சுருந்தார். அதாவது அழைத்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க. காட் அண்ட் ஓல்டு ட்ரம், ஒரு பழைய ட்ரம்மை எடுத்துகிட்டு வந்து வேற உட்காந்துருந்தாங்க. ட்ரம்முன்றது தெரியும் இல்லையா, அந்த கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மியூசிக் போடுறதுக்காக வச்சுருப்பாங்க ட்ரம். அந்த ஓல்டு ட்ரம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஸ்டார்டட் டு சிங், எடுத்துகிட்டு வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சுருந்தாங்க. ஸோ எப்பொழுதும் இல்லாமல் ஒரு புதுமையான விஷயத்தை அவங்க செய்கிறத நான் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஏன் அப்படி அந்த பையன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் செவரல் ஹார்ஸ், அப்படியே எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பாட ஆரம்பித்தவங்க ஃபார் செவரல் ஹார்ஸ், பல மணி நேரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷீ தம்புடுனா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதனா அந்த கொட்டை, அந்த மத்தளம்னு சொல்லுவாங்களா அதை. த சாகிங் ஸ்கின்ஸ் ஆஃப் த சாகிங் ஸ்கின்ஸ் அப்படின்னா அந்த கொட்டில் இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லையா, சைடில் அந்த கொட்டு அடிக்கிற அந்த இடத்துல தோலை வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கின்னு, சாகிங் ஸ்கின்ஸ்னால் தொலைன்னு இருக்கக்கூடிய அந்த தோலில் இவங்க வச்சு மியூசிக்கை ஏற்படுத்துகிறாங்க. ஆஃப் த டிலாபிடேட்டட் ட்ரம், அது ஒரு உடஞ்சி போன ட்ரம்மு, அதாவது டேமேஜான ஒரு ட்ரம். அந்த கொட்டை பிடிச்சிக்கிட்டு டம்முன்னு தட்டிக்கிட்டு பாட்டை பாடிக்கிருக்கிறாங்க புதுசாக. டிலாபிடேட்டட் அப்படின்னா டேமேஜான அல்லது உடஞ்சி போன அப்படின்னு அர்த்தம், ட்ரம். அண்டு சாங் ஆஃப் த ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ். ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை அவங்க பாடிக்கிருந்தாங்க. we had to persuade, அவங்கள சம்மதிக்க வைக்க ட்ரை பண்ணோம். பர்சுவேட் அப்படின்னா சம்மதிக்க வைத்தல். பர்சுவேட் ஹர் டு ஸ்டாப், டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங். ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க பாட்டியம்மான்னு சொல்லி அவங்கள தடுக்கிறதுக்காக, அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்காக அவங்கள ட்ரை பண்ணோம். எதுக்காகனா, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பாடாதீங்கம்மா, பாடினீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஆகாதுன்றதை சொல்கிறதுக்காக சம்மதிக்க வைக்க ட்ரை பண்ணோம். வி ஹேட் டு பர்சுவேட் ஹர், நாங்கள் கட்டாயம் அதை அவங்கள எப்படியாவது தடுத்துடணும்னு பார்த்தோம். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம், அதுதான் முதலாக நான் பார்த்த தருணம். சின்ஸ் I had known her
நான் பார்த்த என் பாட்டி அம்மாவை இதுக்கு முன்னாடி அப்படி நான் பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பாட்டி அம்மாவை அப்படி பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, that she did not pray. அது என்னென்னா, அவங்க வாழ்நாளில் ப்ரே பண்ணாத ஒரு தருணத்தை இப்பொழுது தான் நான் பார்க்கிறேன். அவங்க எப்பொழுதுமே கடவுளை ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு தான் என் பாட்டி அம்மா ப்ரே பண்ணாமல் இருந்த நாளை நான் முதலாக பார்த்தேன் அப்படின்னு அந்த பேரன் அந்த பாட்டியை பற்றி சொல்கிறான். த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் டேக்கன் இல். அவங்களுக்கு உடல் நலம் இல்லாமல் போயிடுச்சு. இல் அப்படின்னா உடல் நலம் இல்லாமல் போகிறது, சுகம் இல்லாமல் போகிறது, அதான் இல். இட் வாஸ் அ மைல்டு ஃபீவர். ஒரு சின்ன காய்ச்சல். மைல்டு ஃபீவர் அப்படின்னா என்ன? ஃபீவர்னால் உங்களுக்கு காய்ச்சல்னு தெரியும். மைல்டு ஃபீவர்னால் சின்ன காய்ச்சல் தான். அண்ட் த டாக்டர் டோல்டு, சின்ன காய்ச்சல் தான். அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டாக்டர் டோல்டஸ், டாக்டர் எங்ககிட்ட சொன்னார், தட் இட் வுட் கோ, இந்த காய்ச்சல் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். சாதாரண காய்ச்சல் தானே, அதனால் அப்படி சொன்னார். பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. பட் எங்கள் கிராண்ட்மா இருக்காங்க இல்லையா, என்னோட பாட்டியம்மா, அவங்க வித்தியாசமாக சொன்னாங்க. வித்தியாசமாக தாட்டு வச்சுருந்தாங்க. என்ன தாட்டுனா எண்ணம். அவங்க வேறுபட்ட ஒரு மனநிலையை வச்சுருந்தாங்க. ஷீ டோல்டஸ், அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, அதாவது எங்கள் பாட்டியம்மா, that என்ன சொன்னாங்கன்னா, ஹர் எண்ட் வாஸ் நியர், என்னுடைய முடிவு காலம் வந்துவிட்டது, என்னுடைய இறுதி காலம். எண்ட் வாஸ் நியர், நியர்னா அருகில், என்னுடைய இறுதி காலம் அருகே வந்துவிட்டதுன்னு சொன்னாங்க. ஷீ செட் தட் சின்ஸ் ஒன்லி அ ஃபியூ hours பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் அப்படின்றாங்க. சின்ஸ், அதாவது ஷீ செட் தட், எங்கள் பாட்டியம்மா சொல்கிறாங்க, ஒன்லி அ ஃபியூ hours, இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது, சிறிது காலமே இருக்கிறது, பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹர் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி சாப்டர் வருவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குதுன்னு எங்கள் பாட்டியம்மா எங்ககிட்ட சொன்னாங்க. எப்பொழுதுமே இந்த இறக்க போகிறவங்க, வயசாகி இறக்க போகிறவங்க பார்த்திங்கன்னா, தான் இறக்க போகிறத முன்கூட்டியே அறிவிப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கு உங்களுக்குள்ளே இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்கள்லையே நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் நமக்கு வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நடந்திருக்கலாம். அந்த பாட்டியம்மா அல்லது தாத்தாக்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி சில பேர்கிட்ட பேசுவாங்க, எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு, அந்த மாதிரி தான் இந்த பாட்டியம்மா தன்னுடைய பேரங்கிட்ட பேசிக்கிருந்தாங்க. ஷீ ஹேட் ஒமிட்டட் டு ப்ரே, அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒமிட்டட் பண்ணிட்டாங்க, அதாவது வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. எதை? டு ப்ரே பண்ணுறத. ஷி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் அப்படின்னு நினச்சாங்க. இதுக்கு மேலே எந்த காலத்தையும் நான் வீணடிக்க விரும்பவில்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்க. டாக்கிங் டு அஸ், எங்களுடன் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை அவர்கள். அதனால் அவங்க அந்த நேரத்தை பயன்படுத்த தயாரானாங்க அப்படின்னு தனது பாட்டியினுடைய இறப்பு பற்றி தனது பாட்டியே சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் நின்றிருந்தான் பேரன். வி protested, எங்கள் பாட்டியம்மா அப்படி சொன்ன உடனே நாங்கள் அதை தடுப்பது போல் பேசுகிறோம். இல்லை பாட்டியம்மா அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வி protested, அவங்களுக்கு எதிராக பேசுகிறோம். பட் ஷீ ignored our protest, ஆனால் அவங்க எங்களுடைய அந்த எதிர்ப்பை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. ignored அப்படின்னா கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஷீ லே பீஸ்ஃபுல்லி, எங்களை கண்டுக்கிறாமல் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மெதுவாக அமைதியாக பெட்டில் அப்படியே சாயிறாங்க. இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ், அப்படியே சாஞ்சவங்க அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த முத்து மணிமாலை இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை எண்ண ஆரம்பித்தாங்க. டெல்லிங் ஹர் பீட்ஸ் ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட், நாங்கள் சந்தேகிப்பதற்கு முன்னரே, அதாவது சஸ்பெக்ட் அப்படின்னா சந்தேகப்படுதல், எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்ன அப்படி சாஞ்சிட்டாங்களே பாட்டியம்மா அப்படின்னு. ஹர் லிப்ஸ் ஸ்டாப்டு மூவிங், அவர்களுடைய உதடுகள் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அசைந்து கொண்டிருந்த உதடுகள் திடீரென்று நின்றுவிட்டு இருந்தன. அந்த மூவிங் ஆகிக்கிட்டு இருந்த உதடுகள் நின்று போயிடுச்சு. அண்ட்
The rosary fell from her lifeless fingers. Rosary fell. ரோசரினா ஜெபமாலை. அந்த ஜெபமாலை விழுந்து விட்டது. From her lifeless fingers. உயிரற்று போயிருந்த அந்த விரல்களிலிருந்து அந்த ஜெபமாலை கீழே விழுந்தது. அப்போ என்ன? பாட்டி அம்மாவின் உயிர் பிரிந்து போனதை உணர்ந்து விட்டார்கள். A peaceful pallor. ஒரு அமைதியான ஒரு வெளிரி போன நிலை. pallor அப்படின்னா வெளிரிய நிலை. Spread on her face. அந்த பாட்டி அம்மாவினுடைய முகம் அப்படியே வெளிரி போனது. And we knew. அப்பொழுதுதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் that she was dead. அப்பொழுது எங்கள் பாட்டி அம்மாள் இறந்து போய்விட்டாள் என்று அப்பொழுதுதான் நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படியே விழுந்தவங்க கையில் இருந்த அந்த ஜெபமாலை விழுவதும் அவர்களுடைய முகம் வெளிரி போனதும் அறிந்த பொழுது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று உறுதி செய்தோம் அப்படின்னு அந்த பேரன் அந்த பாட்டியம்மா இறந்து போனதை நம்மகிட்ட சொல்கிறான். We lifted her off the bed. அதாவது எங்கள் பாட்டியம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்கள அப்படியே தூக்கணும் பெட்டிலிருந்து. அண்ட் ஆஸ் இஸ் கஸ்டமரி, அவங்களுக்கு சடங்குகள் செய்வதற்காக, கஸ்டமரினா சடங்குகள் செய்வதற்காக தூக்கணும். லேய்டு ஹேர் ஆன் த கிரவுண்டு, அப்படியே தூக்கி கிரவுண்டில் படுக்க போட்டோம். ஏன்னா கட்டிலில் வைக்க மாட்டாங்க இறந்து போனவங்கள. ஸோ அப்படியே தரையில் படுக்க வச்சோம். லேய்டுனா படுக்க வைத்தல். ஹேர் ஆன் த கிரவுண்ட் அண்ட் கவர்டு ஹர், அப்படியே கிடத்தி போட்டு அவர்கள் மேலே ஒரு கவர் போட்டோம். வித் எ ரெட் ஷ்ரவுட். ரெட் ஷ்ரவுட் அப்படின்னா சிவப்பு கலர் துணி, அதால் போர்த்தி வச்சாங்க. ஆஃப்டர் a few hours of mourning, சில மணி நேரங்கள் அழுது புலம்பிய பிறகு. மோர்னிங் அப்படின்னா அழுதல் அல்லது தேம்பி தேம்பி அழுதல் என்னன்னாலும் எடுத்துக்கலாம். அழுதல். ஒரு சில மணி நேரங்கள் அழுது புலம்பிய பிறகு we left her alone, எங்கள் பாட்டி அம்மாவை தனியாக அப்படியே வைத்து விட்டு to make arrangements for her funeral. funeral அப்படின்னா இறுதிச் சடங்கு. அந்த இறுதிச் சடங்கு செய்வதற்காக, அதற்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்வதற்காக எங்கள் பாட்டி அம்மாவை அப்படியே தனியே வைத்து விட்டு வந்தோம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவினிங், அன்னைக்கு சாயங்காலம், இந்த ஈவினிங் we went to her room, நாங்கள் எங்கள் பாட்டியம்மா வச்சுருந்த அந்த ரூமுக்கு, அவங்க ரூமுக்கு போனோம். வித் அ க்ரூட் ஸ்ட்ரெச்சர், அந்த தூக்கிட்டு வர்ற அந்த பாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்சரை கொண்டுக்கிட்டு போனோம். டு டேக் ஹர் டு பி க்ரீமேட்டட், அவங்களுக்கு ஈமச்சடங்கு அல்லது இறுதி காரியம் பண்ணுவதற்காக. க்ரீமேட்டட்னா இறுதி காரியம், ஈமச்சடங்கு எரிப்பதோ அல்லது புதைப்பதோ செய்யக்கூடிய அந்த செயலுக்கு பேர் க்ரீமேட்டட்னு சொல்லுவாங்க, எரியூட்டுதல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சடங்குகளை செய்வதற்காக, அவர்களை தூக்கி வருவதற்காக ஸ்ட்ரெச்சரை கொண்டு போனோம். த சன் வாஸ் செட்டிங், அப்பொழுது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. அண்ட் ஹேட் லிட் ஹர் ரூம், அந்த சூரியன் என்ன பண்ணியிருந்ததுன்னா லிட் ஹர் ரூம். லிட்னா லைட்டினுடைய பாஸ்டன்ஸ், அதாவது ஒளியூட்டி வைத்திருந்தது. ஹர் ரூம், அவங்களுடைய ரூமை அந்த சன்லைட் வந்து என்ன பண்ணிருந்துச்சான், அப்படியே ஒளியை கொடுத்து வைத்திருந்ததான். அண்ட் வெராண்டா, வெராண்டா முழுவதும் அதே ஒளி பரவி இருந்தது. வித் எ பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட், பிளேஸ்னால் அப்படியே ஒரு ஒளி ஜுவாலைன்னு சொல்லுவாங்க. பிளேஸ், பிளேஸ்னால் ஜுவாலை. அந்த ஒளி ஜுவாலை தெரிஞ்சது என்ன கலர்லனா கோல்டன் லைட்டில் அந்த ரூம் முழுக்க தெரிஞ்சது. தங்கம் மாதிரி அப்படியே தக தக தகன்னு மின்னி கொண்டிருந்தது அந்த ரூமு. We stopped halfway in the courtyard. நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருந்தவங்க அப்படியே அந்த கோர்ட்யார்டில் பாதி தான் போனோம், அப்படியே நின்றுட்டோம். ஏன் நின்னோம்? ஆல் ஓவர் த வெராண்டா, அந்த வெராண்டா முழுவதும். அண்ட் இன் ஹர் ரூம், எங்கள் பாட்டியம்மாவுடைய ரூம் முழுவதும். ரைட் அப் டு வேர் த ஷீ லே டெட், அவங்க இறந்து வைக்கப்பட்டிருந்த அதிலிருந்து அந்த சைடு முழுவதும். அண்ட் ஸ்டிஃப் ராப்டு இன் த ரெட் ஷ்ரவுட், அவர்களை அந்த சிவப்பு துணி போட்டு போர்த்தி இருந்த அந்த பகுதி முழுவதும். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பாரோஸ் சாட் ஸ்கேட்டர்ட் ஆன் த ஃப்ளோர், அவங்கள சுற்றி ஆயிரக்கணக்கான குருவிகள் அமர்ந்திருந்தன.
ஸ்கேட்டர் செதறி போய் அங்கங்கே அப்படியே கும்மலாக வந்து உட்காந்துருந்தானே, அதை பார்த்து அப்படியே நின்றுட்டோம் அப்படின்னு அந்த பேராண்டி சொல்கிறான். தேர் வாஸ் நோ சிர்ரப்பிங். அவைகள் உட்காந்துருந்ததுக்கான அடையாளமே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவைகள் என்ன பண்ணலன்னா ஒலி எழுப்பவே இல்லை. சிர்ரப்பிங், குருவிகள் இருந்துச்சுன்னா கீச்சுன்னு சவுண்டு கேட்கணும், ஆனால் கேட்கல. we felt sorry for the birds. நாங்கள் அந்த பறவையை பார்த்து சாரி சொல்லிக்கிட்டோம். ஏன்னா இப்போ எங்கள் பாட்டியம்மா உயிரோடு இல்லையே, அவைகள் வந்து உணவிற்காக உட்கார்ந்து இருக்கின்றன அப்படின்னு நினச்சி சாரி சொன்னோம். அண்ட் மை மதர் fetched some bread for them. மை மதர்னா இந்த இடத்துல கிராண்ட் மதர். fetched some bread for them, ஏன்னா அவைகளுக்காக கொஞ்சம் ப்ரெட்டு போடுவாங்க இல்லையா, அதை வாங்குவதற்காக தான் வந்து உட்காந்துருக்கின்றன அப்படின்னு நினச்சி நாங்கள் அதுக்கு சாரி சொன்னோம். she broke it into little crumbs the way my grandmother used to. அவங்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன ரொட்டி துண்டுகளை அப்படியே பிச்சு வச்சுருப்பாங்க. she broke it into little crumbs, சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வைப்பாங்க. the way my grandmother used to. அதுபோல் அந்த அவங்க செய்வதை போல் அவங்க எப்பொழுதுமே அப்படி செய்வாங்க. அதை போல் நாங்களும் என்ன பண்ணோம்னா செஞ்சு அண்ட் த்ரூ இட் டு தெம், அப்பொழுது அதை போலவே நாங்களும் பிச்சு போட்டோம் அந்த பறவைகளுக்கு. எதனா ரொட்டி துண்டுகளை. த ஸ்பாரோஸ் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் த பிரெட். நாங்கள் பிச்சு போட்ட அந்த ரொட்டி துண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன லிட்டில் கிரம்ஸ். த ஸ்பாரோஸ் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் த பிரெட். நாங்கள் தூக்கி போட்ட அந்த பிரெட்டுகளை கண்டுக்கிறவே இல்லை அந்த பறவைகள் அனைத்தும், அந்த குருவிகள் அனைத்தும். when we carried my grandmother's corpse off. அப்பொழுது we carried my grandmother's corpse off. corpse அப்படின்னா அந்த corpse அப்படின்றதனுடைய மீனிங் என்னன்னா அந்த பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த உடல், பூத உடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அப்படியே தூக்குனாங்க. my grandmother's corpse off. எங்களுடைய பாட்டியம்மாவினுடைய அந்த பூத உடல் அல்லது இறந்து போன அந்த உடலை தூக்கி சென்ற பொழுது they flew away. அவைகளும் பறந்து சென்றன. quietly, அமைதியாக. flew away, பறந்து போய்விட்டன. அவங்கள தூக்கிட்டு வெளியே போகிறோம், அந்த பறவைகளும் பறந்து போய்விட்டன. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப்ட். ஸ்வீப்பர்னால் அந்த கூட்டுறவங்க வந்து ஸ்வெப்ட் பண்ணாங்க, கூட்டி விட்டாங்க. த பிரெட் கிரம்ஸ், அந்த பறவைகளுக்காக போடப்பட்ட அந்த கிரம்ஸ் அப்படியே கிடந்தன, அதையும் சேர்த்து கூட்டி விட்டார்கள். இன்டு த டஸ்ட்பின், கூட்டி அள்ளி டஸ்ட்பின்னில் போட்டார்கள். மறுநாள் காலையில் அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சு அந்த பொருட்கள் அனைத்தையும் குப்பை தொட்டியில் அள்ளி போட்டார்கள் அப்படின்னு அந்த கதையை இவ்வாறாக அந்த பேரன் முடிக்கிறான். அந்த பறவைகள் அந்த கிராண்ட்மா இறந்ததுக்கான துக்கத்தை அமைதியான முறையில் நடத்திவிட்டு பறந்து சென்றதை பார்த்த அந்த பேரன் அவர்களுடைய பாசத்தை எண்ணி அழுது கொண்டே இருப்பதாக அந்த கதை முடிகிறது. ஸோ இந்த கதைக்கு அப்புறமாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஓல்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டி, இனிமேலாவது அவங்க இருக்கிற வரைக்கும் கொண்டாடுங்க. இல்லாத பின்னாடி அவர்களுடைய பாசத்தை நீங்கள் புரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்கிற பொழுதே பாசத்தை காமிங்க. இருக்கிற பொழுதே முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய வாழ பழகுங்க. பாட்டியை கண்டா பிடிக்காது, தாத்தாவை கண்டா பிடிக்காது அப்படின்னு ஓடி ஒளியாமல், அம்மா அப்பாவுங்க 1000 சொன்னாலும் நீங்கள் உங்களுடைய பாட்டி தாத்தா அவங்க வழியாக தான் நீங்கள் இந்த பூமிக்கு வந்தவங்க. நீங்கள் உங்கள் தாத்தாவையும் பாட்டியையும் கண்கலங்க விடாமல் அவங்களுடைய வாழுங்க. அதுதான் இந்த கதையின் மூலமாக நமக்கு அந்த பேரன் சொல்கிற மெசேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த ஒரு புது டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.